மான வேட்டையாடக்கூடாது என்பதற்காக மனிதனை வேட்டையாடுறான்ல, இது எவ்வளவு கொடூரமான விஷயம். ஒரு மனித உயிரையும் ஒரு மான் உயிரையும் ஒப்பிட்டா அதுக்கு மனித உயிரை பறிப்பதுன்னு ஒரு இடத்துக்கு போறான். மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்களை பகைவர்களாக சித்தரித்து மாற்று மொழி பேசுகிறவனை நான் கும்பிடுற சாமியை நீங்க கும்பிடல, அதனால நீங்க எனக்கு பகைவர் என்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது வெறுப்பு அரசியலை கட்டமைப்பதே இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலுமே அது ஒரு வாக்கு அரசியலாக வளர்ந்து இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களோடு உடனே தொடர்பு கொள்வதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்கிறேன். போலீஸை குமிச்சு வச்சுக்கிட்டு போறீங்க. இப்போ உங்களை பாதுகாக்கிறதா மக்களை பாதுகாக்கிறதா? 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சு கொள்றாங்க. அரசாங்கம் என்ன தெரியுமா சொல்றாங்க? கோஷ்டி மோதல். ஒருத்தனை 20 பேர் அடிக்கிறது எப்படி கோஷ்டி மோதலா இருக்க முடியும்? தமிழ்நாடு அரசு என்ன மாதிரி சார் இப்போ அடுத்து? தமிழ்நாடு அரசுன்னு ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் சார் அணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். டெய்லியுமே ஏதாவது ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. முக்கியமா சார் கர்நாடகால நம்மளோட தமிழ் மக்களை சுட்டு கொண்டிருக்காங்க அங்க இருக்கிற வனத்துறையினர். அதுக்கு அவங்க சொல்ற ஒரு இது என்ன அப்படின்னா, இவங்க இங்க இருக்கிற மான்களில இதுல வேட்டையாடினாங்க இங்க மிருகங்களை, அதனாலதான் நாங்க சுட்டு கொண்டோம்னு சொல்றாங்க. தமிழர்களான 3 பேர் அவங்க சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எங்களோட ஆடு மாடு இங்க வந்துடுச்சு உள்ள, அதை தேடி போனோம் நாங்க அப்படின்ற ஒரு சார்பு சொல்றாங்க. சோ இதுக்கு தாவேகா அரசு 2 நாள் அமைதியா இருந்துட்டு நேத்தி தான் ஒரு ட்வீட்டே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விமர்சனங்கள் வருது. இது தொடர் கதையா தானே சார் இருக்கு? ஆந்திர மாநிலங்கள், கேரள மாநிலங்கள் அந்த பார்டர்ஸ்ல, முக்கியமா கர்நாடகா மாநிலம் அந்த பார்டர்ஸ்ல இது தொடர் கதையாவே இருக்கே, தமிழர்களை சுட்டுக் கொண்டு. அது வனத்துறைக்கு சொந்தமான இடத்திலே மான் வேட்டையாட போனார்கள் என்கிற குற்றச்சாட்டை அவர்கள் வனத்துறையினர் முன்வைக்கிறார்கள். ஆனா உண்மை என்னன்னா, அவர்கள் மாடு மேய்க்கிறவங்கிறதா உண்மை. மாடு மேய்க்க போனது மட்டும் இல்ல, அவர்கள் அங்கேயே தங்கிட்டாங்க. இரவு நேரத்தில் அங்கேயே தங்கிட்டு, நீங்க இந்த வனப்பகுதிகள் எல்லாம் என்ன அங்கங்கே சின்ன சின்ன ஓடைகள், நீர்நிலைகள்லாம் இருக்கும். அங்கேயே முகத்தை கழுவிட்டு அங்கேயே குடிச்சிட்டு அதே இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அந்த வனப்பகுதிகளுக்கெல்லாம் நான் சில சுற்றுலாங்கிறது வனப்பகுதியில் போய் வாழ்வது, அந்த வாழ்க்கை முறை எப்படி, அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று சில சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் பயணம் கூட்டு போவாங்க. காட்டுக்குள்ள நடந்தே போகணும், எந்த கரண்ட் வசதி இல்லாம இருக்கிற இடத்துல போய் தங்கணும். தங்குறதுனா இங்க கட்டில் மெத்தையெல்லாம் இருக்காது, பாயும் இருக்காது, தரையில இதுல படுத்துக்கிறணும், பாறைகள்ல இதெல்லாம் படுத்துக்கிறணும். இயற்கை வாழ்க்கையை வாழணும், இங்க இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டுக்கணும். மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கைனா என்ன என்று புரிந்து கொள்வதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சில பேர் வனப்பகுதிகளுக்கு அழைத்து சென்றதுல அப்படிலாம் போன சில அனுபவங்கள் எனக்கு இருக்கு. நான் கரண்ட் இல்லாத வாழ்க்கை, அந்த மாதிரிலாம் எப்படி மக்கள் வாழ்ந்தார்கள் இதெல்லாம் இல்லைன்னா இப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா ஐயோ அப்படின்னு பதறாங்க சில பேர். ஆனா உண்மையிலேயே பல நூற்றாண்டு காலமாக மனிதர்கள் மின்சாரம் இல்லாமல், இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாம, சாதனங்கள்லாம் இல்லாம வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த வாழ்க்கை முறையோடு இன்றைக்கும் பல பேர் மலைவாழ் மக்களாக வாழ்றாங்க. இப்ப நீங்க எல்லா இடங்களிலேயுமே வேட்டையாடப்படுகிறார்கள். மான வேட்டையாடக்கூடாது என்பதற்காக மனிதனை வேட்டையாடுறான்ல, இது எவ்வளவு கொடூரமான விஷயம். ஒரு மனித உயிரையும் ஒரு மான் உயிரையும் ஒப்பிட்டா அதுக்கு மனித உயிரை பறிப்பதுன்னு ஒரு இடத்துக்கு போறான். அப்ப ஒரு வனவிலங்குக்கு அவன் தருகிற முக்கியத்துவத்தை சக மனிதனுக்கு தரமாட்டேங்கிறாங்கிறதா விஷயம். அவர்கள் 3 பேரும் தமிழர்கள் 4 பேரை சுட்டிருக்காங்க. அதுவும் நேற்று நெஞ்சுக்கு நேரம் சுட்டிருக்காங்க. அவரை நான் என்ன சொல்றேன், அவர்கள் அத்துமீறி ஒரு வேளை வனப்பகுதிக்கு சென்றால், உண்மையிலேயே நீங்க குற்றச்சாட்டு சொல்வது மாதிரி ஏதாவது மான் வேட்டைக்கு அவர்கள் முயற்சி செய்திருந்தால் அவர்களை கைது செய்யலாம், நீங்கள் சிறையில் அடைக்கலாம், வழக்கு போடலாம். இதெல்லாம் நியாயமான நடவடிக்கை என்று கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்களை நெஞ்சிலே சுடுவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க பாகிஸ்தான் பார்டர்ல மாறி வர்றவன், சீனா எல்லையில வர்றவன், தேச எல்லை கடந்து வர்றவனை கூட கைது தான் செய்யறாங்க. இலங்கையில இருந்து வரக்கூடியவர்களை பல பேரை கைது தான் செஞ்சிருக்காங்க. நம்மளையும் அங்க கூட்டிட்டு போன அப்ப தூதரகத்துல விசாரணை நடத்தி அவனை விடுவிச்சு அவன் நாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த எல்லை பிரச்சனைகள்ல கூட இந்த மாதிரி நடவடிக்கைகளை பின்பற்றுவதில். ஆனா இது ஒரே நாடுங்கிறான், இந்தியா என்கிற ஒற்றை நாட்டுக்குள்ளதான் நம்ம வாழ்றோம்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் கர்நாடகத்துல என்ன செய்யறான், தண்ணீர் தர மறுக்கிறான்.
ஒரு பக்கம் மேகதாதுக்கு குறுக்க அணை கட்டி தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றக்கூடிய முயற்சி நடக்கிறது. பக்கத்து மாநிலங்களோடு நீங்க கேரளால இருந்து என்ன செய்யறான்னா அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் எல்லையில வந்து கொட்டுறான். இப்ப இதான் என்ன மாதிரியான சூழலை உண்டாக்கும் என்றால், மாநிலத்துக்கு மாநிலம் பகை உணர்வை தூண்டக்கூடியதாக மாறும். அந்த பகை உணர்வை தூண்டுவது என்பது நாளைக்கு என்ன ஆகும்? கர்நாடக எல்லையிலே பதட்டம், ஓசூர்ல பதட்டம், பஸ் ஓட மாட்டேங்குது. ஏற்கனவே அந்த மாதிரி தமிழர்கள்லாம் அங்கே 45 லட்சம் பேர் இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப ஏறத்தாழ தமிழர்கள் எல்லாம் என்ன செய்யணும், அங்கே வேட்டையாடியான இனக்கலவரத்தை தூண்டுறான். அங்கே ஏற்கனவே கன்னட அமைப்புகள்லாம் என்ன செய்யறான்னா ஒரு மொழி வெறியை வந்து தமிழ் பேசுறவனை எல்லாம் ஆட்டிரா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மொழி வெறி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிகள்லாம் இந்த இன கோட்பாட்டை முன்வைக்கிறான். கேட்டா அவன் செய்யறான், நம்ம செய்யக்கூடாதா? தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட இனவெறி அமைப்புகள் வந்து இன்றைக்கு மொழியின் பெயரால வந்து கட்டமைக்கிறான். மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்களை பகைவர்களாக சித்தரித்து மாற்று மொழி பேசுகிறவனை பெரிய பல வகையான பகைமைகளை வந்து உண்டாக்குவான். நான் கும்பிடுற சாமியை நீங்க கும்பிடல, அதனால நீங்க எனக்கு பகைவரு. நான் உண்ற உணவை நீங்க உண்ணல, நீங்க எனக்கு பகைவரு என்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது வெறுப்பு அரசியலை கட்டமைப்பதை வந்து இனவெறியை கட்டமைப்பதுல இன்றைக்கு எல்லா மாநிலங்கள்லையுமே அது ஒரு வாக்கு அரசியலாக வளர்ந்து இருக்கிறது. அதனால வந்து நீங்க வந்து தமிழ்நாடு அரசு வந்து இது போன்ற பிரச்சனைகளிலே என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம் வழங்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி செம்மரக்கட்டையை கடத்தினாங்க அப்படின்னு கூலி வேலைக்கு போனவங்களை போய் சுட்டாங்க. ஆமா, அப்படி சுட்டாங்க. அப்ப நீங்க வந்து தொடர்ச்சியாக இது மாதிரி பிற மாநிலங்களிலே போகக்கூடியவர்கள், பிற மாநிலங்களுக்கு வந்து தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்க, பிழைப்பு சார்ந்து போறவங்க. இப்ப நீங்க பாம்பேலாம் போனீங்கன்னா தாராவி பகுதியில, தாராவிலாம் மனிதர்கள் வசிக்க தகுதியற்றதாக இருக்கும், அவ்வளவு டஞ்சனா இருக்கும். அதுக்குள்ள தமிழர்கள் அதிகமாக இருப்பான். திருநெல்வேலிக்காரங்க போறான் பார்த்தீங்கன்னா தாராவியில தான் இருப்பான். நான் தாராவியில சில மாத கணக்காக தங்கியிருக்கிற அனுபவம் கொண்டவன், அதனால சொல்றேன். அப்ப நீங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து நிறைஞ்சிருக்காங்க. அங்கே வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மும்பை என்பது பழைய பம்பாய், அது மும்பை என்பது இன்றைக்கு வந்து மகாராஷ்டிரா. அங்கே தமிழர்களுக்கு எதிரான இதே மாதிரி தான் சிவசேனாக்காரன் வந்து அங்கே பிற மொழிக்காரர்களை எல்லாம் பகைவர்களாக கட்டமைச்சு அங்கே ஒரு அரசியல் பண்ணான், சிவசேனா அரசியல். இன்றைக்கு எல்லா இடங்களிலேயுமே இனவெறியை தூண்டக்கூடிய ஒரு மோசமான அரசியல் இன்றைக்கு இருக்கிறது. அவன் ஊருக்கான இதே மாதிரி வனப்பகுதிக்குள்ள நுழைஞ்சா அவன் இப்படி சுற்றுப்பானான்னு ஒரு கேள்வி, அவனை விசாரித்திருப்பானா? ஏன்னா அந்த ஊர்ல அவன் வந்து கேட்க நாதி இல்லாதவன். தமிழ்நாட்டுக்காரன் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு மைனாரிட்டி. இப்போ உலகம் முழுக்கவே என்ன செய்யறான்னா, யாரெல்லாம் மைனாரிட்டியாக இருக்கிறானா, அது மொழி சிறுபான்மையாக இருக்கலாம், மத சிறுபான்மையா இருக்கலாம், சாதி சிறுபான்மையா இருக்கலாம், அந்த மைனாரிட்டி அவன்லாம் இருக்கானா அவனெல்லாம் கும்பலில் ஈடுபட முடியாது என்பதற்காக அவர்களை வந்து ஒடுக்குவது, அவர்கள் மேல தாக்குதல் நடத்துவது, வன்முறை நிகழ்த்துவது, இது மாதிரியான என்கவுண்டர் நிகழ்த்துவது என்பது இப்ப அரச பயங்கரவாதம், தனி மனித படுகொலை கிடையாது. ஆமா சார். சார் இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படியே, ஹியூமன் கமிஷன் எப்படி சார் அதுல அமைதியா இருப்பாங்க? அதுக்கு அதிகாரமே இல்லையேங்க. ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் தனித்த ஏதாவது அதிகாரம் இருக்கா? அந்த அமைப்புக்கு என்று ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கான்னா அதுக்கு அதிகாரமே வழங்க மாட்டேங்கிறான். இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் ஹென்றி திவேன் ஒருத்தர் இருக்காரு, எவிடன்ஸ் கதிர் இருக்காரு, பேராசிரியர் மார்க்ஸ், புதுச்சேரியில சுகுமாரன், பல பேர் இருக்காங்க மனித உரிமை ஆர்வலர்கள். அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும்னா ஒரு உண்மையை கண்டறிந்து ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. அந்த அறிக்கையை வந்து அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுப்பதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அவங்களுக்கு எந்த அதிகாரமே கிடையாது. அவங்க வந்து ஒரு மனசாட்சி மாதிரி பேசிட்டு போக வேண்டியது. மனசாட்சிக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா? என்ன, எதுவுமே இல்லை. இப்ப தமிழ்நாடு அரசு என்ன மாதிரி சார் இப்போ அடுத்து? தமிழ்நாடு அரசுன்னு ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல. எல்லாம் சொல்றீங்க, இதுக்கு இது பதில் இல்ல. என்ன பதில் இல்லைன்னா என்ன நடவடிக்கை? நீங்க அவ்வளவு போக வேணாம். இப்ப நீங்க வந்து மான் வேட்டையாட போனவர்களை மனித வேட்டையாடியது வரைக்குமே நீங்க போக வேணாம். கர்நாடகா எல்லா வரைக்குமே போக வேணாம். தேனி மாவட்டத்துல வருஷமலை, மேகமலைன்னு அங்க வனப்பகுதியில புலிகள் சரணாலயம் இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை வெளியேற்றுறான். கிளம்பு எல்லாம் அங்க எல்லாம் குடியிருக்க கூடாதுன்னு வெளியேற்றுறான் மலைவாழ் மக்களை. அவன் வந்து ஒரு 10,000 பேர் திரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கான். அது போன வாரம் சார்.
அரசு ஏதாவது பதில் சொல்லியிருக்கா? அவன் பிரச்சனை இல்ல சார், அதுக்கு போன வாரம் என்ன சினிமாவா, இந்த வாரம் வேற கூட போட்டாங்களா? மாவட்ட ஆட்சியர் இறங்கி பேசியிருக்காரு. நீங்க வந்து மக்களுக்கு நாங்க என்ன உத்தரவாதம் வழங்கியிருக்காங்க இது வரைக்கும்? அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு என்ன உத்தரவாதம் வழங்கியிருக்காங்க? பேசுறோம் நாங்க. அடுத்து உங்களுக்கு தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கும் போது முதலமைச்சர் வந்து நல்லா ஸ்டைலா இருந்தாரு, இன்னைக்கு கோட்டு போட்டிருந்தாரு, இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அப்படி வித்தியாசமா இருக்கிறாரு, ஆக்ஷன்லாம் பண்றாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்களா? இதுவா நம்ம அரசாங்கத்தினுடைய பக்கம் சார். அதையும் தாண்டி சில மக்கள் அவங்களோட கட்சியில இருக்கிறவங்களே, அவங்களோட உறுப்பினர்கள், அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே இப்ப நிறைய விஷயங்களுக்கு வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு தான் எம்எல்ஏ யாரும் தெரியல, மக்களுக்கு எம்எல்ஏ யாரும் தெரியல, எம்எல்ஏக்கு மக்களை தெரியல, எப்படி பேசுவாங்க? அங்கே பெரிய சிக்கலா இருக்கு. நடைமுறையில வந்து நிர்வாக ரீதியாக இந்த அரசு போட்டுக்கொண்டே இருக்கிற இந்த அரசு திருவெற்றியூர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து சென்னைக்குள்ள இருக்கா, கன்னியாகுமரி பக்கம் இருக்கா? திருவொற்றியூர் எங்க இருக்கு? மெட்ரோ ட்ரெயின்ல போனா கூட திருவொற்றியூர் போயிடலாம். திருவொற்றியூர் சென்னையில தானே இருக்கு. ஆமா சரிங்க. ஒரு மாணவனை 30 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க. தனுஷ்னு ஒரு மாணவனை, பள்ளிக்கூட மாணவனை. 2 அமைச்சர்கள் ஆதவர்ச்சனாவும் ராஜ்மோகனும் போறாங்க. எப்ப போறாங்க? 2 நாள் கழிச்சு போறாங்க. என்ன நான் என்ன கேட்கிறேன்னா, பாதிக்கப்பட்டவர்களோடு உடனே தொடர்பு கொள்வதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்கிறேன். போலீஸை குமிச்சு வச்சுக்கிட்டு போறீங்க. இப்போ உங்களை பாதுகாக்கிறதா, மக்களை பாதுகாக்கிறதா? போலீஸ் யாரை பாதுகாக்கிறதுக்கு இருக்கு? போதைப் பொருள் புழக்கம் இருக்குன்னு யாரு புகார் அடிச்சானா, யாரு வந்து தகவல் சொன்னானா அவனை கொள்றாங்க அடிச்சு. அங்கே வந்து இன்னொரு ஊர்ல கொலை பண்ணிட்டாங்க. அமுதன் ஒருத்தனை வந்து கோயம்புத்தூர்ல இந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்க யாராவது கூலிப்படைக்காரன் வந்து கூலிப்படை கொலைகாரர்கள் 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொள்றான்னா நமக்கு புரியுது. அவன் வந்து கொலை தொழில் கொண்டவன், அவன் பயிற்சி பெற்றவன், கொலைக்கு பயிற்சி பெற்றவன். மாணவன் படிக்க போன மாணவன் 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சு கொள்றாங்க. அரசாங்கம் என்ன தெரியுமா சொல்றாங்க? கோஷ்டி மோதல். ஒருத்தனை 20 பேர் அடிக்கிறது எப்படி கோஷ்டி மோதலா இருக்க முடியும்? பல கதைகளை சொல்லுது அரசாங்கம். காவல்துறை செல்போனை திருடிட்டு ஓடிட்டாங்க, பின்னாடி விரட்டினாங்க, அவன் மாஸ்க்கு கீழே விழுந்துருச்சுன்னு ஒரு கதை. சமையல்காரனை அடிச்சாங்க, கொண்டாங்க, அது ஒரு பஞ்சாயத்தை ஒன்று ஜஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு ஒரு கதை. போதைப் பொருள் புழக்கம்ங்கிறத அந்த கல்லூரி நிர்வாகம் சொல்வதற்கு மறுக்கிறது. ஏன்னா சொன்னா கல்லூரியில அடுத்த அட்மிஷன் அடுத்த வருஷம் விழுகாது. இருக்கிறவனு கொஞ்சம் பேர் வாங்கிட்டு போயிடுவான் டிசியை. அதுக்கு அவங்க வியாபாரம் படுத்தணும்னு அவங்க பயம். போதைப் பொருள் பழக்கம் உள்ளது என்று ஒப்புக்கொண்டால் அதுக்கான அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் இவங்க மறைக்கிறாங்க. அதுக்கான விசாரணை அங்க போயிட்டு இருக்கு. அப்படின்றதுக்காக தான் அமைச்சர்கள் 2 பேரும் பர்சனலாவே போய் ஆதவர்ஜுனாவும் ராஜ்மோகனும் அங்க போய் பர்சனலாவே போய் அவங்க கிட்ட பேச போயிருக்காங்க. பர்சனல் கிடையாது, அது பேர் அபிஷியது. பர்சனலா போறதே கிடையாது. பர்சனலா அமைச்சர்கள் அங்க போய் அதெல்லாம் கிடையாது. நீங்க அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நீங்க நீதிகள் வழங்குவது சம்பந்தமா அவன் கோவப்படுறான். ஏன் எதுக்காக போந்திருக்குன்னு கோவப்படுறான். அமைச்சர்களுக்கு வந்து பதட்டம் அடைகிறாங்க. என்ன பாதிக்கப்பட்டவனுக்கான நீதி வழங்கப்படணும். நீ அமைச்சரா இருக்கிறது முக்கியம் கிடையாது. விஜய் வந்துட்டா எல்லாம் மாறிடும். என்ன மாறி இருக்கு? இந்த கும்பல் வன்முறையெல்லாம் அடிச்சு கொண்டதெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்துச்சா? கூடுதலாக இருக்கிறது. இப்ப இதற்காக நீங்க பொறுப்பேற்கணும். அதுக்கு விட்டு கும்பல் வன்முறை, அது கோஷ்டி மோதல்னு முட்டு கொடுக்குற வேலை செய்யக்கூடாது. ரொம்ப நன்றி சார்.